யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கைக்குள் நாம் அனுபவிக்க வேண்டிய வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வெற்றியை ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை கை கொள்ளக்கூடிய வழிமுறைகளை சொல்லுகிற ஒரு பகுதியை தான் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல வெற்றி அடைவதற்கான உபதேசத்தை கர்த்தர் இங்கே கொடுக்குறார். அந்த உபதேசத்தை இன்றைக்கு எப்படி ஒரு விதையாக கர்த்தர் நமக்கு இதை காட்டுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசுநாதர் பல இடங்களில் பல ஓமைகளை அவர் சொல்லும்போது அவர் பிரதானமாய் அந்த ஓமைகளை உபயோகப்படுத்தி சொல்வதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அந்த விதைகளை ஆண்டவர் அந்த ஓமைகளை கர்த்தர் ஒரு விதைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த விதையின் உபதேசம், ஏன்னா எப்படி வெற்றிக்கு ஒரு உபதேசம் இருக்கோ, அந்த வெற்றியை கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அவர் ஒரு விதையாய் பார்க்கிறார். இங்கே யோசுவா வெற்றி அடைவதற்கு பல காரியங்களை சொல்கிறார். இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, இதில் இரவும் பகலும் நீ தியானமாக இருக்கணும், இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் செய்யணும். அப்போ கவனித்து பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டு அந்த வார்த்தை புரிந்து கொள்ளும்போது அது அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு விதையாக கர்த்தருடைய வார்த்தை மாறுகிறது. அதை தான் மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற சில காரியங்கள் அங்கே ரொம்ப அருமையாக இருக்குது. 3ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் அதை எப்படி ஒப்பிட்டு காட்டுறாரு அப்படின்றத நாம் இங்கே கவனிக்க முடியும். சில காரியங்களை இங்கே நம்ம கவனிக்கிறோம் பாருங்கள். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இங்கே விதைப்பை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு. நல்லா கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவனா அது என்ன சொல்றாரு அங்க அப்படின்றத கொஞ்சம் விளங்கி கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. புரிந்து கொள்வதுக்கு ஏதுவா கேட்கணுன்றாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புரிந்து கொள்வதுக்கு ஏதுவா கேட்கணும். ஹியர் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் ஸ்பீக்கிங். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. விதைக்கிற ஒரு மனுஷன் விதைக்க புறப்படுறான், அவனுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் என்ன மாதிரி நிலம் எப்படியெல்லாம் கர்த்தர் வர்ணிச்சு கடைசியாக சொல்கிறாரு, கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன்றார். அப்படின்னா கேட்குற ஒவ்வொரு மனுஷனும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதங்களில் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு விவசாயி, ஒரு அக்ரிகல்ச்சர் டெர்மினாலஜியில் ஆண்டவர் இந்த வேத பகுதியை 3ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் டெர்மினாலஜியில் சொல்கிறாரு என்னெல்லாம் செய்வான். ஒரு விதைக்கிறவன் புறப்பட்டு எப்படி போய் விதைக்கிறான், அவன் விதைக்கிறது எங்கே விழுது, என்ன எப்படி என்ன ஆகாயத்து பறவைகள் எடுத்துகிட்டு போகுது, அப்புறம் எப்படி அவனுக்கு பலன் இல்லாமல் போகுது, பல நிலங்களை சொல்லிட்டு கடைசியாக நல்ல நிலத்தை குறித்து வேதம் ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், கேட்கறது காது உள்ளவன் கேட்க கடவன்றார். அப்படின்னா
சொல்கிற காரியத்தை விளங்கி கொள்வதுக்கு ஏதுவாக நம்ம புரிந்து கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள செய்ய வேண்டிய தேவனுடைய காரியங்களை செய்வதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நம்மால் முடியும். பாருங்க, புரிந்து கொள்ளாத ஒன்றை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் வேதம் இங்கே சொல்லுகிறது, இரவும் பகலும் அவன் தியானித்து, ஏன்னா இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய அவன் கவனமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்யணும்னா ரொம்ப முக்கியமானது இங்கே வேதம் நம்ம காட்டுகிற ஒரு அறிகுறி என்னன்னா, கேட்குற விஷயத்தை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா செய்கிறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அப்போ கேட்குறத புரிந்து கொள்வதுக்கு ஏதுவாக கேட்கணும். இப்போ பாருங்கள், ஆண்டவர் இதை புரிந்து கொள்வதுக்கு ஏதுவாக கேட்பதுக்காக பல இடங்களில் ஆண்டவர் ஓமைகளை அதிகமாக அவர் உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு ஓமைகளை சொல்லும்போது அதை ஒரு ஒப்பீடோட தான், ஒரு ஏதோ ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு காட்டுவதுக்காக தான் ஓமையை சொல்கிறாரு. சும்மா ஆண்டவர் ஒன்றும் கதையை சொல்ல, பேரபலை அதில் இருக்கக்கூடிய பேரலான சில காரியங்களை காட்டுவதுக்காக தான் இயேசுநாதர் ஓமைகளை சொல்கிறார். அப்போது ஆண்டவர் இந்த ஓமையில் சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது ஒரு அக்ரிகல்ச்சர் என ஒரு ஃபார்மேஷனில் ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்கள் கவனித்து பாருங்கள், அது அப்படியே மாறுது பாருங்கள். ஆண்டவர் அதை விளக்கி சொல்லும்போது ஆண்டவர் அதுக்குண்டான ஒப்பீட்டை காட்டுறாரு, அதுக்குண்டான பேரலான ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளை காட்டுறாரு. அதுக்கு 13ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள், அங்கே சொல்லியிருக்கிற காரியம் பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமைகளை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி? நல்லா என்ன சொல்ற, இதை விளங்கிக்கொள்ளலாம். இப்போ கேட்கறத புரிந்து கொள்வதுக்கு ஏதுவாக கேட்கலன்னா, இவ்வளோ சிம்பிளாக சொல்கிற, இவ்வளோ சிம்பிளாக ஒப்பிட்டு காட்டுகிற இந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியலன்னா மற்ற எல்லாவற்றையும் எப்படி புரிந்து கொள்வது? இப்போ இதை சீஷர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பாருங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற சீஷர்களுக்கு புரியுது, இது ஆண்டவர் ஏதோ விவசாயினுடைய கண்ணோட்டத்தில் சொல்லலை, இதில் ஏதோ சில கோட்பாடுகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால தான் நீங்கள் கவனித்து பாருங்கள், சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, சீஷர்களும் சிலர் என்ன 10ஆம் வசனத்தில் கவனிச்சின்னா அங்கே இருக்குது, சீஷர்கள் சிலர் எல்லாம் போன பிறகு சீஷர்களும் சிலரும் இருந்தாங்களாம் பாருங்க. அவர்கள் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, ஆண்டவரை இந்த ஓமையினுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்து இந்த ஓமைக்கு உண்டான அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லும்போது 14ஆம் வசனத்தில் கவனித்து பாருங்கள், இந்த ஓமையினுடைய அர்த்தத்தை அப்படியே ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாருன்றதை பாருங்கள். அதான் சொன்னேன், பேரபிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேரலல். ஒவ்வொரு ஓமைகளும் அந்த ஓமையிலிருந்து ஆண்டவர் சொல்கிற சில ஒப்பிடுகிற காரியங்களை விளங்கி கொள்ளனா, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கேட்குற காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு, இந்த காரியத்தை புரிந்து கொள்ளனா நீங்கள் மற்ற எல்லாத்தையும் எப்படி புரிந்து கொள்ளுன்னு கேட்குறாரு. அப்போ புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தவும் முடியாது, செயல்படுத்துகிறதுனால வருகிற நன்மையும் நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அப்போ இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் 14ஆம் வசனத்தில் அதனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றார். என்ன மாற்றார்னா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். சொல்லுங்கள் வாயத்திறந்து, விதைக்கிறவன் என்ன விதைக்கிறான்? ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை காட்டுறாரு, எதில் பவர் இருக்கு, வெற்றிக்கான ஒரு நல்ல வெற்றிக்கான பவர் எதில் கொண்டு போய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த காரியத்தை கொஞ்சம் அதிகமாக நான் உங்களோட பேச விரும்புகிறேன் பாருங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, எதையெல்லாம் கர்த்தர் விதையாக பார்க்குறாரு, அந்த விதைகளை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் விதைக்கும் போது அதனுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத தான் ஆண்டவர் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஒரு விதைக்கு இருக்கிற அந்த பவர், அந்த விதைக்கு இருக்கிற பெருக்கம், விதைக்கு இருக்கிற ஆற்றல், ஆண்டவர் அதை தான் இங்கே பாருங்கள். முன்னாடி ஃபுல்லாக ஒரு விவசாயிக்குண்டான ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இப்போ அதே விவசாயிக்கான பிக்சரை ஆண்டவர் வசனமாக மாற்றுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. 3ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு விவசாயி செய்யக்கூடிய காரியம், அவன் எப்படிப்பட்ட நிலத்தில் போய் விதைக்கிறான், விதைக்கிற நிலம் எப்படிப்பட்டதான் இருக்குது, அந்த நிலம் எப்படிப்பட்ட பலன்லாம், இதெல்லாம் ஆண்டவர் லிட்ரலாக ஒரு விவசாயி செய்கிற ஒரு நிலத்தில் போய் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய காரியத்தை காட்டிட்டு,
இப்போ அதை அப்படியே நிலத்தை விட்டுட்டு இப்போ ஆண்டவர் எதுக்கு வந்துட்டாருன்னா இருதயத்துக்குள்ள என்ன விதைக்கப்படுகிறதுன்றதுக்காக வர்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இப்போ என்ன கவனம் செலுத்துறாரு? விதைகளை கவனம் செலுத்துறாரு. அந்த விதைய ஆண்டவர் ஒரு விவசாயிக்கு விதை எவ்வளவு விளையற பெற்றதோ அது போல கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தை விளையற பெற்றது. கையை வார்த்தை சொல்லுங்க, எனக்கு என்னது விளையற பெற்றது? தேவனுடைய வார்த்தை. ஒரு விவசாயி கையில் இருக்கிற விதையை கொண்டு போய் அவன் நிலத்தில் விதைக்கிறான். ஏன்னா அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் விதைப்பதுக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட எனக்கு விளையற பெற்ற ஒன்று வசனமா இருக்கு, தேவனுடைய வார்த்தையா இருக்கு. இப்போ அந்த வார்த்தை எடுத்துட்டு போய் நான் விதைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதுதான் என் இருதயம். கையை வாய்த்து சொல்லுங்க, நான் விதைக்கக்கூடிய ஒரு இடம் எது? என் இருதயம். சொல்லுங்க வாய்த்திருந்து, என்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விதையாய் விதைக்கிறேன். கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விதையாய் கொண்டு போய் என்னுடைய நிலமாகிய இருதயத்துக்குள்ள நான் என்ன பண்றேன்? விதைக்கிறேன். எப்படி ஒரு விவசாயி கொண்டு போய் நிலத்தில் விதைக்கிறானோ அதே போல ஆண்டவர் சொல்றாரு, 14ஆம் வசனத்தில் ஒப்பிட்டு காட்டுறாரு. என்னன்னா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். இப்போ இந்த வசனத்தை விதைக்கிறவன் எங்க கொண்டு போய் விதைக்க போறான்? ஒரு விதையை வச்சிருக்கிறவன், ஒரு கோதுமை விதையை வச்சிருக்கிறவன், என்ன அரிசிக்கான ஒரு விதையை வச்சிருக்கிறவன் எங்க தான் கொண்டு போய் விதைப்பான்? நிலத்தில் விதைப்பான். இப்போ ஆண்டவர் அதை அப்படியே பேரலாக்கி எப்படி ஒப்பிட காட்டுறாருன்னா, அந்த விதை வசனமா இருக்கு. இப்போ வசனமாகிய விதையை நான் வைத்திருக்கும் போது கர்த்தர் சொல்ல, அதை எங்க கொண்டு போய் தான் விதைக்க முடியும்? என் இருதயத்துக்குள்ள தான் விதைக்க முடியும். சொல்லுங்க வாயத்திலிருந்து, எங்க கொண்டு போய் விதைக்கிறேன்? என் இருதயத்துக்குள்ள விதை. அப்ப அந்த இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுகிற அந்த வசனத்துக்கு இருக்கிற ஆற்றல், ஒரு நேச்சுரலான ஒரு விதை, ஒரு கோதுமையை வெளியே கொண்டு வரக்கூடிய விதை, ஒரு அரிசியை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு விதைக்கு என்ன ஆற்றல் இருக்கோ, நான் சொல்றேன், அதை காட்டிலும் பல மடங்கான ஆற்றலை கர்த்தர் தம்முடைய வார்த்தையில வச்சிருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கா? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. பாருங்க, அந்த வல்லமையான விதையை கர்த்தர் உங்க கையில கொடுக்குறாரு. ஒவ்வொரு வாரமும் வரும்போது ஊழியக்காரன் என்ன செய்கிறாரு? வாயை திறந்து வசனத்தை பேச வச்சு உங்கள் இருதயமாகிய நிலத்துல கர்த்தர் வசனமாகிய விதைய விதைக்கும்படி செய்கிறார். நான் அதை வாரம் வாரம் செய்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, விதைக்கிறேன், கொண்டு வந்து வசனத்தை உங்க இருதயத்துக்குள்ள விதைக்கிறேன். இப்ப விதைக்கப்படுகிற இந்த வசனம் எப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் செய்யக்கூடியதா இருக்குன்றத கர்த்தர் இன்னைக்கு நம்ம காட்ட விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில சில காரியங்களை உண்டாக்கினார். பாருங்க, உண்டாக்கின போது ஆண்டவர் சில காரியங்களை கட்டளையிடுகிறார். கட்டளையிடும் போது கட்டளையிட்டபடியே நடந்துச்சான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, 11ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேலே தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லா கவனிங்க. இப்போ எப்படி பிறப்பிக்குது? ஆண்டவர் அதன் விதை அதனுடைய விளைச்சலை உண்டு பண்ணட்டும்னு சொல்றாரு. பாருங்க, சொன்ன உடனே இந்த பூமி என்ன செய்யுதுன்னா, இந்த நிலம் என்ன பண்ணுதுன்னா, சிருஷ்டிகருடைய கட்டளைக்கு அது அப்படியே வேலை செய்து. பாருங்க, அதன் வகையான கனிகளை அதனுடைய விதைக்கான விளைவுகளை அது கொடுத்ததான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அப்படிப்பட்ட விளைச்சலை பூமி அதனுடைய வேலையை செய்த உடனே கர்த்தர் அதை பார்த்து என்ன சொன்னாராம்? நல்லது என்று சொன்னார். சொல்லுங்க வாயத்திறந்து, கர்த்தர் என்ன சொன்னாரு? எதை பார்த்து நல்லதுனாரு? என்ன விதை என்ன வகையான விளைச்சலை கொடுக்கணுமோ, அறுவடையை கொடுக்கணுமோ, அதை கொடுக்கறத பார்த்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக வேலை செய்து. இப்போ ஆண்டவரை நம்மளை பார்த்து சொல்றாரு, அதே விதத்தில் நம்மக்கிட்ட பூண்டை கொடுக்கல, என்ன பூண்டை கொடுத்தா வெட்டி சாப்பிட்ருவோன்னு வச்சுக்கிங்க, எதில் சமையலில் போட்டு இதான் பண்ணிடுவோம், கொடுக்குற மற்ற காரியங்கள்லாம் அதுதான் செய்யணும்னு வச்சுங்களேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மக்கிட்ட வசனமாகிய விதையை கொடுத்துரு. கையை வச்சு சொல்லுங்க, என்கிட்ட என்ன கொடுக்குறாரு? வரும்போதெல்லாம் தேவையில் வரும்போது வசனத்தை கொடுக்குறாரா? என்ன அதுக்கான வார்த்தைகளை கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்குறாரு? அதெல்லாம் ஒரு விதை. அந்த விதை எனக்குள்ள போய் பிறப்பிக்க வேண்டியதை பிறப்பிக்கும் போது கர்த்தர் என்ன பார்த்து என்ன சொல்ல முடியும்? நல்லது, நல்ல வேலை செய்து, கரெக்டாக வேலை செய்து, வசனம் கரெக்டாக வேலை செய்து. இதுதான் பாருங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கேட்கலாம், ஆனால் ஆண்டவர் நல்லதுன்னு எப்போ சொல்றாரு? அதான் ரொம்ப முக்கியம். நல்லதுன்னு எப்போ சொல்றாருன்னா, அந்த விதை அதற்கான விளைச்சலை கொடுக்கும்போது தான் கர்த்தர் நல்லதுன்னு சொல்றார். கையை வைத்து சொல்லுங்க, விதை அதனுடைய விளைச்சலை கொடுக்கும்போது கர்த்தர் அதை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நல்லதுன்னு சொல்ல. இப்போ எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் விதையை கொடுத்துருக்கிறார்? வசனமாகிய விதையை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறார். அந்த வசனமாகிய விதை நல்ல விளைச்சலை கொடுக்கும். கர்த்தர் என்னை பார்த்து நல்லது என்று சொல்லுவார். ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த விதங்களில் கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்குற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் பல விதமான விதைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்துக்குள்ளே விதைப்பதுக்கான வேலைகளை கர்த்தர் செய்கிறார். இதை நம்ம விளங்கி கொள்ளாம நம்ம எதையோ போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருப்போம்னா, இந்த இருதயத்துக்குள்ளே வேற எதையோ அனுப்பிட்டு இருப்போம்னா, நான் சொல்கிறேன், பிறப்பிக்க முடியாது. நல்லது என்கிற ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியாது. நல்ல வெற்றிக்கான ஒரு விளைவை பார்க்க முடியாது. வாழ்க்கையில் மற்ற நம்ம கசந்து கொள்கிற மற்ற காரியங்கள் தான் பிறப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுக்குறாரோ, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் என் இருதயத்தில் விதைக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் என் இருதயத்தில் விதைக்கிறேன். இன்னைக்கு தேவையோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம், என்ன பல சந்தேகங்களோடு வந்திருக்கலாம். அது நடுவே கர்த்தர் தம்முடைய வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, அது நடுவே கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறார். அந்த வசனம் என்ன? கர்த்தர் சொல்கிறார், உன் இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் என்னுடைய வார்த்தையை விதை. பயமா இருக்கா? பயத்தை நீக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னும் விதையை கொண்டு போய் விதைக்கணும். குழப்பமா இருக்கா? எனக்கு போதித்து நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரே, அவர் என்னை போதித்து நடத்துவார் என்கிற விதையை கொண்டு போய் என் இருதயத்தில் வைக்கணும். ஏன் நிலம் என் இருதயம் தான். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏன் நிலம்? இந்த நிலத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் விதைக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லது என்று சொல்லுகிறதுக்கு ஏதுவா நான் விதைக்கிறேனா? அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, நல்ல நிலமாய் மாறி 30, 60, 100 பலன் கொடுப்போம். கை வச்சு சொல்லுங்க, நல்ல நிலமாய் மாறி என் இருதயம் எப்படி மாறிடும்? நல்ல நிலமாகிய ஒரு இருதயமாக மாறிச்சுன்னா ரிசல்ட் கண்டிப்பாக 30, 60, என்ன சொல்றார்? மினிமம் 30%. அந்த 30% எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல கர்த்தருடைய வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருப்பதுக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை எப்படிப்பட்ட ஒரு இடமாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளாமல் கவலையும் சந்தேகத்தையும் பயத்தையும் கொண்டு போய் இந்த இருதயத்துக்குள்ளே விதைக்கிறனே, இந்த நிலத்தில் கொண்டு போய் அதை விதைக்கிறனே, அது என்ன பிறப்பிக்குது? முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்குது. அதுக்கு ஒரு கெட்ட நிலமா மாறுது. என் இருதயத்தை ஒரு கெட்ட இருதயமா மாத்துறேன். கசப்பானதையும் சந்தேகத்தையும் கொண்டு போய் என் இருதயத்துக்குள்ள வைக்கும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சுமக்க வேண்டாத பாரத்தை கொண்டு போய் என் இருதயமாகிய நிலத்துக்குள்ள வைக்கிறேன். அது என்னை பாரப்படுத்துது, அது என்னை கவலைப்படுத்துது, அது என்னை சந்தேகப்பட வைக்குது, அது பல கேள்விகளை என் வாழ்க்கைக்குள்ள எழுப்ப வைக்குது, ஒரு நம்பிக்கையே இல்லாதபடிக்கு என்னை வாழ்க்கையை நடத்த வைக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, நான் உனக்கு கொடுக்குற வசனம் ஒரு விதையை போல இருக்கு. அந்த விதையை கொண்டு போய் உன் நல்ல இருதயமாகிய நிலத்தில் நீ விதைக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வசனத்தை கொண்டு போய் உங்கள் இருதயத்தில் விதைக்கும் போது நான் சொல்கிறேன், நிச்சயமாய் ஆண்டவர் மிகப்பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய அறுவடை.
இப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைலாம் விதைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விதையை நான் எப்படி பார்ப்பேன்னா, விதை எனக்கு என்ன சவுண்டு கொடுக்கும்னா அறுவடை விளைச்சலை குறித்த ஒரு சவுண்டை என் காதில் உண்டாக்கும். இந்த விதை எதெல்லாம் கர்த்தர் விதையா பார்க்குறாரோ, எதையெல்லாம் கர்த்தர் என்ன விதையா பார்க்க சொல்றாரோ, அந்த விதையெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போதும், அதை தியானிக்கும் போதும், அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு சத்தம் தொனிக்கும். அந்த சத்தம் என்னன்னா, விதை அப்படின்னு கேட்டாலே அதனுடைய சவுண்ட் என்னவா இருக்கும்னா அறுவடை. வாயத்தன் சொல்லுங்க, என்ன என்ன சவுண்டு? நல்லா சொல்லுங்க. விதை என்ற ஒரு சத்தம் வந்துச்சுனால அதுக்கு கனெக்டடான ரிலேட்டடான ரிசல்ட்டான சவுண்ட் என்னன்னா அறுவடை. கையை வச்சு சொல்லுங்க. அப்படின்னா எதெல்லாம் கர்த்தர் விதைன்றாரோ, எதையெல்லாம் கர்த்தர் விதையாக நம்ம காட்டுறாரோ, அதை கொண்டு போய் இருதயத்தில் விதைப்போனா ஆண்டவர் சொல்றார், மிகப்பெரிய ஒரு அறுவடை எனக்கு இருக்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல, மிகப்பெரிய ஒரு அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ எதெல்லாம் கர்த்தர் விதைன்னு சொல்றாரு, எதையெல்லாம் கர்த்தர் விதை என்று அழைக்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும். பார்ப்போமா சில காரியங்களை. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இது நல்லா விளங்கணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயமாகிய நிலத்தில் என்ன விதைக்கிறீங்க? உறவில் உங்கள் இருதயமாகிய நிலத்தில் என்ன விதைக்கிறீங்க? உங்கள் கணவரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் நாளை செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து உங்கள் இருதயமாகிய நிலத்தில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்க? ரொம்ப முக்கியங்க. சும்மா ஏதோ பேசுகிறேன், ஏதோ யோசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் இருதயமாகிய நிலத்தில் அதை விதைக்கிறீங்க. பயத்தை பேசுனீங்கன்னா பயமாகிய வார்த்தைகளை கொண்டு போய் விதையாகிய பயம் என்னும் விதையை கொண்டு போய் உங்கள் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறீங்க. அது என்ன பிறப்பிக்கும்னா அறுவடையை பிறப்பிக்கும். என்ன அறுவடையை பிறப்பிக்கும்னா சேதத்தையும் அழிவையும் திகிலையும் தான் அது பிறப்பிக்கும். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இல்லை, கர்த்தர் அது நடுவே எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், அது நடுவே கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்வுகளை கொண்டு போய் உங்கள் இருதயமாகிய நிலத்தில் விதைப்பீங்கன்னா அதற்கான அறுவடையை கர்த்தர் காண நமக்கு உதவி செய்வார். வாசிப்போமா மத்தேயு சுவிசேஷம் 17. எதெல்லாம் கர்த்தர் விதைன்னு சொல்றாரு? 20ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் எதெல்லாம் விதைன்னு சொல்றாருன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் விதைன்னு சொல்லும் போது அந்த விதைன்ற சவுண்டு கேட்ட உடனே எனக்கு உள்ள ஒரு சவுண்டு தொனிக்கணும். என்ன சவுண்ட்னா அறுவடை. சொல்லுங்க வாய்த்தன, என்ன சவுண்டு கேட்கணும்? விதையா அப்படின்னு இருக்கக்கூடாது. விதை அப்படின்னு சொன்ன உடனே ஓ பெரிய அறுவடை எனக்கு இருக்கு, அதனால தான் கர்த்தர் இதை எனக்கு விதையா காட்டுறாரு. விதைன்னு தெரிஞ்சா என் இருதயமாகி நிலத்தில் கொண்டு போய் அதை நான் விதைக்க போறேன். அது மிகப்பெரிய அம்பாரமாய் கர்த்தரதை மாற்றுகிற, மிகப்பெரிய அறுவடையாய் கர்த்தரதை மாற்றுகிற. 20ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே கடுகு விதை அளவு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க அந்த வார்த்தை. கடுகு, கடுகு அளவுன்னு சொல்ல, கடுகு. எல்லாம் வாசிங்க, வாய் திறந்து. என்ன போட்டிருக்கு உங்க பைபிளில்? கடுகு விதை. சொல்லுங்க எல்லாம் வாய்த்து. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. நல்லா கவனிங்க, அங்க ஆண்டவர் விசுவாசத்தை ஒரு விதைன்றார். அதான் அங்க சொல்லியிருக்கு பாருங்க, கடுகு விதை அளவு. அந்த விதை அப்படின்னா எதை சொல்றார்? விசுவாசம். உங்க விசுவாசம் ஒரு விதை. அந்த விசுவாசம் என்ற விதை உங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கணும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் மேல் நான் வைக்கிற நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? கர்த்தர் மேல் நான் வைக்கிற நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இங்க வேதம் சொல்லு கடுகு அளவு. கடுகு எவ்வளவு பெருசு? எடுத்து என்னைக்காவது சைஸ் பார்த்துருக்கீங்களா? கடுக யாராவது ஒரு ரிசர்ச்சர் கடுகு சைஸ் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவ்வளோ அறிவாலாம் போய் கண்டுபிடிச்சு பாருங்க. அப்படின்னா அதை அளவே போட முடியாது. அப்படின்னா அவ்வளோ டைனி சைஸ், ரொம்ப குட்டி. அந்த குட்டி விதை அளவு. விதை எப்பவுமே பெருசா இருக்காது. எப்படி தான் இருக்கும் விதை? அதான் சொல்லுங்க, விதை எப்படி தான் இருக்கும்?
ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் சொல்லி, கடுகு எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றணுன்னு என்ன போடுவீங்க பார்த்தீங்களா? தூக்கி படன்னு அடிக்கும் கடுகு. அந்த கடுகை போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் என்ன மாதிரி வாய்ப்பு பாருங்கள். சமைக்கிற பெண்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு முறையும் கடுகு தூக்கி, ஆண்டவரே இது போல் என் விசுவாசம் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்கிறீரே, பெரிய காரியத்தை செய்யலாமே. என்னைக்கா யோசிங்க அந்த கடுகை தூக்கி சும்மா அப்படி போடுறது. கடுகை போடும் போது இனிமேல் சமைக்கும் போது நான் சொன்னது ஞாபகம் வரும். கடுகு எடுத்தீங்களா, ஓ ஆண்டவர் கடுகு அளவு விசுவாசம், ஆண்டவரை விசுவாசமாக போடுறேன், நல்ல சமையல் நல்லா வரட்டும். இன்றைக்கி என் புருஷன் என்றைக்குமே பாராட்டாத புருஷன் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி நல்லா கடுகு அளவு விசுவாசம் போட்டிருக்கிறேன் உள்ள. அந்த விசுவாசம் பாருங்க, அந்த கடுகு அளவுன்றதுக்கு முன்னாடி அந்த கடுகு விதை அன்றார் பாருங்க. அந்த விசுவாசத்தை ஒரு விதைன்றார். அந்த விசுவாசம் கொஞ்சம் இருந்தா கூட கர்த்தர் சொல்றாரு, பெரிய மலையை பெருக்கலாமா. பெரிய பிரச்சனை வாழ்க்கையில், சில பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க, அதுகிட்ட போய் மோத முடியல. நான் மோதி பார்க்குறேன், அது நான் எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர் சொல்ல, அந்த மலையை பெருக்கணும்னா உனக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் என்னும் விதைய என் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறேன். கையை விதை சொல்லுங்க. அந்த கடுகு அளவு விசுவாசமாகிய விதையை கொண்டு போய் எங்க விதைக்கிறேன்? இங்கே விதைக்கிறது இல்லை. எல்லா பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்து இங்கே விதைச்சிடுறேன். எல்லா நடக்காத காரியத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே விதைச்சிடுறேன். ஆனா கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை கொண்டு வந்து, அந்த விசுவாசத்தை கொண்டு வந்து இங்கே விதைக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், இந்த விசுவாசமாகிய அந்த சிறிய கடுகளவு விதை போல இருக்கிற விசுவாசத்தை கொண்டு வந்து உன் இருதயமாகிய நிலத்தில் விதைச்சினா, இங்க வேதம் சொல்லுது, உன்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கையை விதை சொல்லுங்க. அப்படிதானே போட்டிருக்காங்க வசனம், அப்படி போட்டிருக்கா என்ன? அங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அங்க போடுறாரு, உங்களால் கூடாத, எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை, என்னால சொல்லுங்க, எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, என்னால கூடாத காரியம். ஏன் என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை? விதை இருக்குங்க, விசுவாசமான விதை இருக்கு. இந்த விசுவாசமாகி, இதுதான் கர்த்தர் விதைன்னு அழைக்கிறார். இந்த விசுவாசமாகிய விதை எனக்குள்ள இருக்கும்னா அது கண்டிப்பா வேலை செய்யும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையோ அது சுக்குநூறாக்கும். பிரச்சனைகள் நம்மளை சுக்குநூறாக்காது, பிரச்சனைகளை நம்முடைய விசுவாசத்தின் மூலமா சுக்குநூறாக்கி நம்ம அது மேல எழும்பி நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏன்னா இங்க வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட விசுவாசம் என்னும் வேதம் உனக்கிட்ட இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால கூடாத காரியம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தர் செய்ய முடியுமா? இதெல்லாம் எப்படி செய்து முடிக்க போறேன்? இதெல்லாம் எப்படி தாண்டி வர போறேன்? நான் உன்னை நம்புறேன். மலை போல இருக்கிற பிரச்சனை ஆனாலும் என் கூட இருக்கிறவர் என் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? அவர் மேல, என் தேவை நடுவில் அவர் மேல என் நம்பிக்கையை வைக்கிறேன். என் பிரச்சனை நடுவில் என் நம்பிக்கையை கொண்டு போய் அவர் மேல வைக்கிறேன். பாருங்க, இன்னொரு இடத்துல பவுல் ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வாசிப்போமா? 3 சொல்றாரு பாருங்க, சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நல்லா கவனிச்சு என்ன சொல்ற? உங்க விசுவாசம், அந்த வார்த்தை பாருங்க, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும். அப்போ ஒரு விசுவாசம் ஒரு கடுகு அளவு விதை போல உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டா அது மிகவும் அதிகமா பெருகும். அது மிக அதிகமா பெருக பெருக, நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய மலை இருந்தாலும், பிரச்சனை, போராட்டங்கள், சவால்கள் இருந்தாலும் அது பேர்ந்து போகும். அது அப்படியே இருக்காது. இந்த பிரச்சனையோடயே வாழ்றேன், இந்த பிரச்சனையோட வாழ பழகிட்டேன், சொல்லுவாங்க பாருங்க, இந்த வியாதியோட வாழ பழகிட்டேன். நமக்கு சொன்னாங்க கொரோனா காலத்தில் என்ன சொன்னாங்க? கொரோனா இருக்க தான் செய்யும், கொரோனாவோட வாழ பழகிக்கணும்.
அது மாதிரி நிறைய கிறிஸ்தவம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, பிரச்சனையோடைய வாழ்ந்து நம்ம ஓட்டத்தை முடிப்போம். இல்லை, வேதம் சொல்லுகிறது, இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் உள்ள வந்துச்சுன்னா இப்போ ஒன்று நடக்குது. அது கடுகளவாகவே இருக்காது, அது மிக பெரிதாய் மாறும். மிக பெரிதாய் மாற 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 நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிதான பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும், கர்த்தர் அதிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வர, அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்க அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்டவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்கிட்ட கடுகு விதை அளவு, சொல்லுங்கள் வாயத்தந்து, என்கிட்ட என்ன இருக்கு? இந்த விசுவாசம் கூட இல்லாத ஒரு கிறிஸ்தவங்க இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம கிறிஸ்தவம் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படலாம். கடுகு விதை அளவு, அது எவ்வளோ சின்னது பாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை சந்தேகத்தோடு வந்திருப்பீங்கன்னா, அந்த சந்தேகத்தெலாம் ஓரம் கட்டிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நீர் கடுகு விதை அளவு விசுவாசம், அதை என் உள்ளத்தில் கொண்டு போய் வைக்கிறேன்ப்பா. என் இருதயமாகிய நிலத்தில் நான் என்ன பண்ணுறேன்? விதைக்கிறேன். ஏன்னா என்னுடைய நிலம் என் இருதயம் ஆண்டவரே, என்னுடைய விதை உம்முடைய வசனம் ஆண்டவரே. அந்த வசனம் கேட்க கேட்க எனக்குள்ள விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்தை உண்டு பண்ணுற அந்த வசனத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னா, என் இருதயமாக என் நிலத்தில் போய் விதைக்கிறேன். அதெல்லாம் பவுல் சொல்றாரு, இங்கே பார்த்து சொல்றாரு, அவங்கள பார்த்து, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலே. பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, உங்களை நினைக்கும் போது ஒன்ன பார்க்கிறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்றத பார்க்கிறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கைக்குள்ள விசுவாசம் வளரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, வசனத்தை வாரந்தோறும் வந்து கேட்குறோம் பாருங்க, ஒன்று வளரும். என்ன வளரும்னா, விசுவாசம் வளரும். பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதனுடைய வலிமையை இழந்து போகும். ஏன்னா விசுவாசம் அதனுடைய வலிமையில் வல்லமையாய் வேலை செய்யும். அந்த தேவன் மேலே வைத்திருக்க நம்பிக்கை வலிமையானதாக எழும்பும் போது பிரச்சனையினுடைய அந்த வலிமை இழந்து போக ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்கள், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனையுடைய வலிமை தான் ஓங்கி நிற்குது. ஆனால் கர்த்தர் சொல்ல, அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி ஓங்கி நிற்கும்னா, ஆண்டவர் சொல்ல, பிரச்சனை அதனுடைய வலிமையை இழந்துடும். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிரச்சனை, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, சவால்கள் அதனுடைய வலிமையை இழந்து போக வைக்கக்கூடிய ஒன்றுனா, ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதை அளவு. இதெல்லாம் தான் கர்த்தர் விதையா பார்க்குறாரு. நான் பார்க்குறேன் அதை விதையா? நான் அதை விதையா பார்க்கும்போது தான் என் மலைகள் பெயர்க்கப்படும். ஆண்டவர் எனக்கு சொன்னதுபடியே உன்னால ஆகாத கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏனால கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கிற ஏனால ஆகாத காரியம். ஆனால் நிறைய நேரம் என்ன சொல்றான், இது ஆகாது, இது முடியாது, என்னால் செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, உன்னால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க வாயத்திலிருந்து, உன்னால ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் நமக்கு தெரியும். அந்த ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைன்றதை விளங்க வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா கர்த்தர் சொல்றாரு, ஊனாலையும் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், அது நடுவே என் இருதயமாகிய நிலத்தில் கர்த்தருடைய வசனமாகிய விதையை கொண்டு போய் விதைக்கும் போது கடுகு விதை அளவு விசுவாசம் எனக்குள்ள உண்டாகுது. இந்த விசுவாசம் வளர வளர ஆண்டவர் அற்புதமான மாற்றங்களை பிரச்சனைகளிலும் வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொண்டு வர முடியும். வேற எதையெல்லாம் கர்த்தர் விதையா பார்க்குறாரு? இன்னொரு காரியத்தை கவனிப்போம் பாருங்க. எதை விதையா பார்க்குறாரு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது, ஆண்டவர் எதை விதையா பார்க்குறாருன்னா, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் நம்ம கவனிப்போம். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் வாசிப்போமா? 30ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டாவது ஆண்டவர் எதை ஒப்பிடுறாருன்னா, எதை விதைன்னு சொல்றாரு, எதை விதையா அழைக்கிறாருன்னா,
தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் விதைய அழைக்கிறார். நல்ல கவனிங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை விதைய அழைக்கும் போது அந்த விதை எப்படி இருக்குன்றார். எந்த ஓமைக்கு அதை நான் இப்போ எதுக்கு அதை நான் திருஷ்டாந்தப்படுத்த முடியுன்றாரு. ஆண்டவர் சொல்ற ஒரு கடுகு அளவு விதை. அந்த விதை ஆண்டவர் சொல்றாரு விதைக்கப்பட்ட உடனே அது எவ்வளவு பெரிய மரமாய் மாறுகிறது. அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள ஒரு மனுஷன் இருப்பதை நம்ப ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் அந்த ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் வைத்து மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்றவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். நம்மளாம் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்ல பாருங்க. ஏன்னா அந்தகார இருள் இருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது ஒரு ஒளியின் ராஜ்யம். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை வேதம் எப்படி ஒப்பிடுதுன்னா ஒரு சிறிய கடுகு அளவு சைஸுக்கு ஒப்பிடுது. அந்த சிறிய கடுகு அளவு விதை அங்க வேதம் சொல்கிறது எப்படி ஒரு பெரிய மரமாய் மாறுகிறதோ அது போல இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன நான் ஒப்பு கொடுத்து என்ன அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்னை எவ்வளோ பெரிய அளவில் கர்த்தர் மாற்ற முடியும், இந்த ராஜ்யத்துக்குள்ளே வைத்து என்னை உபயோகப்படுத்து. இதெல்லாம் தான் கர்த்தர் விதையாக பார்க்குறாரு. இதெல்லாம் தான் கர்த்தர் விதைன்னு அழைக்கிறாரு. அதுதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு விதையாக பார்க்குறாரு. விசுவாசத்தை ஒரு விதையாக அழைக்கிறாரு. ரெண்டாவது ஆண்டவர் எதை ஆண்டவர் விதையா பார்க்கிறாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு விதையா அழைக்கிறாரு. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிறேனா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறேனா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள இருந்து ஆண்டவர் வேலை செய்ய இடம் கொடுப்போம். ஆண்டவர் சொல்ல கடுகள விதமாக இருக்கலாம், ஆனால் அது பெரிய மரமாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஒரு சின்ன ஆளாக இருக்கிற மாதிரி இருக்கோம், ஆனால் கர்த்தர் நம்மளை பெரிய ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு சின்ன ஆளாக இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் நான் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். எத்தனை பேருக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற என்ன கர்த்தர் மிக மேன்மையான நிலையில் வளர செய்வார். அநேகர் பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவன் ஒன்றெல்லாம் ஆரம்பித்தான். அப்போ நம்ம சொல்லணும், இல்லை இல்லை நான் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அந்த விதைக்குள்ளே நான் இருக்கிறேன். கர்த்தர் அதெல்லாம் விதையாக பார்க்குறேன், அதுக்குள்ளே என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆகவே எப்படி ஒரு கடுகளவு விதைக்கப்பட்ட உடனே அது ஒரு பெரிய மரமாய் மாறுகிறதோ, நான் சொல்கிறேன் நம்ம எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். ஆகவே எப்படி ஒரு விதை, ஒரு கடுகு விதை விதைக்கப்பட்டு பெரிய மரமாய் மாறுகிறதோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெரிதாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு சிறிய நிலையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய நிலைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். ஆண்டவர் இதெல்லாம் தான் விதையை அழைக்கிறார். இப்படிப்பட்ட விதைகளை கொண்டு போய் என்னுடைய இருதயமாகிய நிலத்தில் நான் விதைக்கிறேனா? விதைச்சா இதெல்லாம் தான் விதை. இந்த விதைன்ற சவுண்டு கேட்டால் என்ன கேட்கணும்? நல்லா சொல்லுங்க. இந்த விதைன்ற சவுண்டு கேட்டால் கர்த்தர் எதெல்லாம் விதைன்னு அழைக்கிறாரோ அது எனக்குள்ள இன்னொன்று துணிக்கணும். என்ன பண்ணணும்? அறுவடை. சொல்லுங்க வாயத்திறந்து. அம்பாரம் அம்பாரமாய் அறுவடை செய்கிற ஒரு அறுவடை. அதை தான் ஆண்டவர் விதைன்றார். தேவனுடைய ராஜ்யம் சிறுகி போயிடுமா? தேவனுடைய ராஜ்யம் பலன் கொடுக்காம போயிடுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் கர்த்தர் விதைன்னு அழைக்கும் போது எனக்குள்ள ஒரு சத்தம் துணிக்கணும். கர்த்தர் எதெல்லாம் விதைன்னு அழைக்கிறாரோ அதெல்லாம் பெரிய அறுவடையாய் மாறும். கையை வச்சு அதெல்லாம் பெரிய, நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட விதைகளை கொண்டு போய் உங்கள் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறீங்க. விதைக்கும் போது அது மிகப்பெரிய அறுவடையாக. மூன்றாவது பாருங்க, ஆண்டவர் எதை விதைன்னு அழைக்கிறாருன்னா அங்கே சொல்லியிருக்கு, விசுவாசிகளை கர்த்தர் விதையாக அழைக்கிறாராம். கர்த்தர் விசுவாசிகளை என்ன பண்ணுறாரா? ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கர்த்தர் ஒரு விதைன்னு அழைக்கிறார். பாருங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில்
29ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை வாசிப்போமா இணைந்து? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீங்க. நீங்க ஆபிரகாமை இங்க கர்த்தர் ஒரு விதையா சொல்றார். ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன். இவனை கர்த்தர் ஒரு விதைன்னு சொல்லும் போது இப்ப நம்ம விளங்கி கொள்றோம். என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசியையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் எப்படி கொண்டு போய் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கர்த்தர் நம்மளை இணைக்கிறாரோ, ஆபிரகாம் வேண்டிய சந்தின்னு சொல்லும் போது வெறும் பிசிக்கல் ஜெனரேஷன் மாத்திரம் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷனையும் குறிப்பிடுகிறது. வெறும் சரீர பிரகாரமான சந்ததியை மாத்திரம் சொல்லல, ஆவிக்குரிய சந்ததியும் சொல்றாரு. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன பண்ணும், பெருகி இருக்கும்ன்றார். அது ஒரு விதை. ஆபிரகாம் ஒரு விதையா பார்க்கிறாரு. அந்த விதை அம்பாரமாய் அறுவடை கொண்டு வருகிறது. அதுதான் இன்னைக்கு பாருங்க, சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, விசுவாசியுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. ஏன்னா கிறிஸ்து இயேசுவினால் யாரெல்லாம் மீட்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியா மாறுறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி பெருகும் வேதம் சொல்கிறது? வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும் சொல்லியிருக்கு. நான் சொல்றேன், சபை பெருகும், விசுவாசிகள் பெருகுவார்கள். ஏன்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கர்த்தர் என்னவா பார்க்கிறாரு? விதையா பார்க்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னவா பார்க்கிறாரு? இதை கொண்டு போய் விதைக்கணும். நான் ஒரு கிறிஸ்தவ ஆண்டவரே, ஆபிரகாமுடைய சந்ததி, நான் கிறிஸ்து இயேசுவின் மூலமா என்னை ஆபிரகாமுடைய சந்ததியா மாத்திருக்கிறீர். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நாம் பிரகாசிப்பிக்கணும். இதெல்லாம் எனக்குள்ள நடக்கக்கூடிய, இப்படிதான் இதெல்லாம் கர்த்தர் விதையை அழைக்கும் போது, இவ்விதத்தில் நான் என் இருதயமாகிய நிலத்தில் இந்த வசனத்தை, இந்த சத்தியங்களை கொண்டு போய் நான் விதைக்கும் போது, எவ்வளோ துன்பத்தின் நடுவிலும் நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் பிரகாசிப்பிக்க வைக்க அவர் நல்ல தேவனாக இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட பிரகாசத்தை கர்த்தர் நம்ம மேலே கட்டளையிட அவர் போதுமே. எங்கே நம்ம என்ன பிரகாசிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்க வைப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விதையாய் கர்த்தர் இதெல்லாம் விதைன்னு அழைக்கும் போது அது கண்டிப்பாக அம்பாரமாய் அறுவடையை கர்த்தர் கொண்டு வருகிறார். 4வது பாருங்க, ஆண்டவர் தேவன் எதெல்லாம் விதையை அழைக்கிறார்னா, தம்முடைய குமாரனை ஒரு விதையை அழைக்கிறார். இயேசுவையே ஒரு விதையா பார்க்கிறார். நல்லா நீ முதல்ல சொன்ன விசுவாசத்தை விதையா அழைக்கிறாரு. 2வது தேவனுடைய ராஜ்யத்தை விதையை அழைக்கிறாரு. 3வது விசுவாசிகளாக இருக்கிற நம்மளை விதையை அழைக்கிறாரு. 4வது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவையே அவர் ஒரு விதையா அழைக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சில வசனங்களை பாருங்கள். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிற சில காரியங்களை அங்கே நம்ம பார்க்க முடியும். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து கிரேக்கர்கள் சிலர் பிலிப்பை பார்த்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 20ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பு போய் அந்திரேயாவிட்ட சொல்கிறாரு. பிலிப்பும் அந்திரேயாவும் சேர்ந்து போய் இயேசுநாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உமா பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவர்களுக்கு மறு உத்தரமாக பேசுகிறார். அவர் சொல்கிறார், இன்னும் மனுஷகுமாரன் என்ன மகிமைப்படுகிற வேலை வரவில்லைன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பார்க்க வந்தவங்களுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லணுமா? யோசிச்சு பாருங்க. இயேசுநாதரை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு உடனே அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்து இருக்கும், அது செத்ததே ஆனால் அது என்ன பண்ணுமா? மிகுந்த பலனை கொடுக்கும்ன்றார். 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சொல்றாரு, என்ன சொல்றாரு? பார்க்க வந்தவங்களுக்கு சொல்றாரு, நான் செத்த பிறகு இன்னும் மகிமையான நிலையில் நான் எழும்புவேன், இன்னும் மகிமையான விளைச்சலை நீங்க பார்க்க போறீங்க. இப்போ பார்க்குற என்னை வச்சு என்ன பண்ணாதீங்க, எடப்படாதீங்க. இதெல்லாம் மகிமையின் காரியம்.
நான் மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்து மனுக்குலத்தினுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, மனுக்குலத்தினுடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும் போது, அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் போது, அப்போ தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். அந்த மகிமைக்கு ஈடான மகிமை ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகலனா, நல்லா கவனிங்க, இந்த நிலத்தில் விதைக்கப்படலனா அது பலன் கொடுக்காதுன்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இயேசுவையே ஒரு விதையாக பிதாவாகிய தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா, விதைக்க வேண்டியதா இருந்துச்சு. கல்வாரி சிலுவையில நமக்காக விதைக்கக்கூடிய ஒரு விதையாக அவர் மாறினார். அப்படி விதையாய் மாறினதுனால தான் சொல்றார், மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துவாய் அவர் நமக்கு மாறினார். நல்லா கவனித்து பாருங்க. இயேசுநாதர் தேவன் எதெல்லாம் விதைன்னு அழைத்தாரோ அதெல்லாம் நான் என் இருதயமாக என் நிலத்தில் விதைப்பனா, நான் சொல்கிறேன், அந்த விதை எனக்கு மிகப்பெரிய விளைச்சலை கர்த்தர் கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஒரு விதையாக எனக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவ ஒரு விதையாக என்னுடைய இருதயத்தில் நான் விதைச்சிக்கிட்டே இருப்பேனா? எனக்காக அவர் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தது போல அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த இயேசு என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாள் அந்த இயேசுவை ஆண்டவராக உங்க இருதயமாக நிலத்தில் விதைப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின அதே தேவன் நம்மையும் மகிமைப்படுத்த அவர் வல்லவராய். எத்தனை பேருக்கு தெரியும் அது கர்த்தர் செய்வாரா? நிச்சயமா செய்வார். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் விதையப்பா. இது எதுக்கு நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கர்த்தர் விதையாக நம்மளை பார்க்க வைக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க. முதல் காரியம் சொன்னேன், விசுவாசம் கடுகு விதை அளவு விசுவாசம் தேவன் விதையா அழைக்கிறாரு. ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் விதையாக அழைக்கிறாரு. மூன்றாவது, விசுவாசிகளை ஒரு விதையாக அழைக்கிறாரு. நாலாவது, இயேசு கிறிஸ்துவையே ஒரு விதையாக அழைக்கிறாரு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இவ்வளோ காரியங்களை விதையாக அழைத்தவர் நம்ம கிட்ட கர்த்தர் கொண்டு வர எல்லா பணத்தையும் ஆண்டவர் விதையாக தான் கர்த்தர் அதை அழைக்கிறார். நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்க. இதை சொல்றதுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் சத்தியத்தின்படி சொன்னாதான் எப்படி இதையெல்லாம் விதையா பார்க்க முடியுதோ, அது போல என் கையில் இருக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நான் விதையா பார்க்கும்போது அந்த விதை எனக்கு ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணுது. என்ன சத்தத்தை தொனிக்க பண்ணுதுன்னா, அறுவடை. சொல்லுங்க வாயத்தில், என்ன சத்தத்தை தொனிக்க பண்ணுது? இயேசு விதையா மாறி அறுவடை வந்துச்சா இல்லையா? ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆபிரகாமுடைய சந்ததியா மாறும்போது அந்த விதை அறுவடையா மாறிக்கிட்டே இருக்க. தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதையாக அறுவடை செய்து கொண்டே இருக்க. அறுவடை உண்டாயிட்டே இருக்கு. விசுவாசம் ஒரு விதையா உங்களுக்குள்ள வளர வளர அது அறுவடை உண்டாக்குதே. இதெல்லாம் அங்கீகரிக்கிறேனா, இதையெல்லாம் விதையை ஏற்றுக்கொள்றேனா, என் கையில் வர ஒவ்வொரு ரூபாயும் நான் எப்படி பார்க்கணும்னா விதையா பார்க்கணும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் கையில் கொண்டு வர ஒவ்வொரு ரூபாயை நான் எப்படி பார்க்குறேன்? நிறைய பேர் சொல்ல பார்த்தீங்களா, சொல்ல வரமாட்டீங்க. இதுக்கெல்லாம் கையை வச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி பார்க்க விரும்புகிறோம்? கையை வச்சு சொல்லுங்க, என் கையில் கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயை நான் எப்படி பார்க்குறேன்? அதான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்றாரு, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போமே. பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். நல்லா கவனிங்க. இதை எப்படி சொல்றார்? ஒரு விவசாயினுடைய கண்ணோட்டத்தில் சொல்றார். ஒரு விவசாயி கொஞ்சம் விதையை கொஞ்சம் தூக்கிட்டு வருவானா, அவனுடைய அறுவடை அதுக்கு ஏற்ற ஒரு சில அளவு அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் ஒரு விவசாயி தான் கையில் இருக்கிற எல்லா விதையும் விதைச்சிட்டு வருவானா, அவனுக்கு தெரியும் அம்பாரமான அறுவடை இருக்கு. நல்லா கவனிங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து விதைக்கப்பட்ட போது
ஏராளமான அறுவடை உண்டாச்சோ, அதே போல நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாயையும் கர்த்தர் உங்களுக்கு விதையா கொடுத்துருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக விதைப்பீங்க, கரெக்டாக உபயோகப்படுத்துவீங்க. தேவன் மேல உள்ள விசுவாசத்தில் அதை உபயோகப்படுத்துவீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதை உபயோகப்படுத்துவீங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உங்க வாழ்க்கையின் மூலமா செய்ய விரும்புகிற நோக்கத்துக்கு நேராக உங்க கையில் இருக்கிற விதையை நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா, பணம் என்கிற விதையை கரெக்டாக உபயோகப்படுத்துவீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அம்பாரமான அறுவடையை கொடுக்க கர்த்தர். எத்தனை பேர் அதில் ஒரு அறுவடையை பார்க்கணும்? உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல அறுவடையை நான் பார்க்கணுன்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆண்டவரே பொருளாதார நன்மையிலும் நான் அதை விதையாக பார்க்குறேன். ஒவ்வொரு ரூபாவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இது நீங்கள் சம்பாதிச்சது தானா? வெறும் உங்கள் உழைப்பினால் சம்பாதித்த இல்லை, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால நீர் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நான் என்னன்னு பார்க்குறேன், விதையாக பார்க்குறேன். அந்த விதை என்ன எனக்கு கொண்டு வரணும்னா அறுவடையை கொண்டு. சொல்லுங்க, அந்த விதை என்ன செய்யும்? ரொம்ப முக்கியம் பாருங்க. எப்படி விசுவாசம் ஒரு விதைன்றதை நான் ஏற்றுக்கொள்றேனோ, எப்படி தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதைன்றதை நான் ஏற்றுக்கொள்றேனோ, எப்படி விசுவாசிகள் தேவன் நம்மளை விதைன்ற அழைக்கிறதை ஏற்றுக்கொள்றேனோ, எப்படி இயேசு கிறிஸ்துவே ஒரு விதையா எனக்காக மாறி தன் ஜீவனை கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்றேனோ, கர்த்தர் சொல்றார், உன் கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் நான் விதையா அழைக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் என்ன அழைக்கிறாரு? விதையா அவர் அழைக்கிறதெல்லாம் நமக்கு காதில் ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்னா அறுவடை. சொல்லுங்க, வாய்த்தது என்ன கேட்கணும்? என் விசுவாசத்துக்கு அறுவடை உண்டு. எத்தனை பேர் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் எனக்கு அறுவடை உண்டு, விசுவாசியாக இருக்கிற எனக்கு அறுவடை உண்டு, இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயமாக நிலத்தில் விதைக்கப்படும் போது அதுக்கு அறுவடை உண்டு. அதே போல என் கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் விதையாக பார்க்குற அந்த விதைக்கான அறுவடை எனக்கு நிச்சயமாய் உண்டு. எத்தனை பேர் கை வச்சு அந்த விதைக்கான அறுவடை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் விதையா பாருங்க. விதையா பார்க்கும்போது கரெக்டாக உங்கள் இருதயமாகிய நிலத்தில் விதைப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் விதைப்பீங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பீங்க. அந்த விதையை விரயம் பண்ண மாட்டேன். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ரூபாவும் கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிற விதைனா அதை நான் விரயம் பண்ண மாட்டேன். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா கவனிங்கள். இந்த 4 காரியங்களை நான் முன்ன சொன்ன அந்த 4 காரியங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா, இந்த 5வது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் என் கையில் கொண்டு வர ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் அதை விதையாக பார்க்குறாரு. கர்த்தர் அதை விதையாக பார்க்கும்போது, அவர் நான் உபயோகப்படுத்தும் போது, அதை என் இருதயத்தில் கொண்டு போய் நான் வைக்கும்போது, என் வாழ்க்கையில் நான் அதை உபயோகப்படுத்தும் போது அது கரெக்டான அறுவடையை கொடுக்கலனா கர்த்தர் அதை பார்த்து நல்லதுன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் தேவன் விரும்புகிறதுக்கு ஏதுவா, தேவன் சொல்றதுக்கு நான் பிரதியுத்தரம் செய்யக்கூடியவனா இருப்பேனா? அதுதான் இங்க பவுல் சொல்றார். ஒரு விவசாயி சிறுக விதைப்பான்னா அவன் என்னதான் இருக்கிறான்? சிறுக தான் இருக்கிறான். அதே விவசாயி பெருக விதைப்பானா ஆண்டவர் சொல்ல அவனுக்கு பெரிதான விளைச்சல். இதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான காரியம். எல்லாத்துலேயும் ஆண்டவரை நம்ம உள்ளே வைக்கிறோம், எல்லாத்தையும் விதையாக பார்க்குறோம். ஆனால் பணத்தை மாத்திரம் ஒரு விதையாக பார்க்குறது, அங்கே தான் பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுறான். நல்லா நீங்கள் பிசாசு இந்த நாட்களில் கிறிஸ்தவருடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற இடம் எதுனா, கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வருகிற ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாவும் விதையா பார்க்க வேண்டியனா அதை விதையா பார்க்காம அதை வேற விதமா பார்க்கறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொருளாதாரத்தில் இல்லை. இந்த ஏழை விதவையா இருந்தாலே அவகிட்ட இருந்த கடைசி மாவு கடைசி எண்ணெயை எப்படி பார்த்தானா விதையா பார்க்க வைக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை எலியா மூலம் வந்தபோது அதை விதையா பார்த்தா. அந்த விதையை அவள் விதைக்கும் போது அவளுக்கு குறைவே இல்லாதபடிக்கு அந்த விதையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி நீங்கள் உங்கள் கையில் வர ஒவ்வொரு ரூபாவையும் விதையாக பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் சம்பாத்தியம் வரும்போது, ஆண்டவரே
நீர் என் கையில் கொடுத்துருக்கிற விதைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விதையை கொண்டு வந்து நான் விதைக்கிறேன் உமக்கு முதலாவது. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் நீர் என்ன எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறீரோ யூஸ் பண்ணுறேன். என்ன இதை நான் பயன்படுத்துகிறேன் ஆண்டவர். இந்த விதையை நான் விரயம் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. இப்படி ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்குற ஒவ்வொரு பணத்தையும் விதையா பார்த்து நீங்கள் விதைப்பீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்றது, கையில் வர பணம் இது என்னத்தை பத்த போகுது அப்படி தானே பேசுகிறோம். நீங்கள் பேசுகிறபடியே பத்தாம போதா? நான் கேட்குறேன், இது என்னத்தை பத்த போகுது, இந்த சம்பாத்தியம் என்னத்தை பத்த போகுது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சம்பாத்தியம் வாங்கின மாதிரி தான் இருக்குது. வாங்கினோன்னா பத்தாமல் போயிடுது. ஏன் பத்தாமல் போகுது? வாயை திறந்து உங்கள் இருதயமாகிய நிலத்தில் கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வர பணத்தை அப்படிப்பட்ட விதையா நீங்கள் பார்க்கல, வேற விதமாக பார்க்கறதுனால அது விளைச்சலை உண்டாக்கல, அறுவடையை கொடுக்கல, ஏமாற்றத்தை கொடுக்குது. நல்லா கவனிங்கள். உங்கள் கையில் இன்றைக்கி ஒரு 50 ரூபாய் இருக்கலாம், ஒரு 100 ரூபாய் இருக்கலாம், 200 ரூபாய் இருக்கலாம், 500 ரூபாய் இருக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் போய் அதை எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த விதையை என் கையில் கொடுத்துருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வாயத்திறந்த ஆண்டவரே, இன்னைக்கு என் கையில் நீர் இவ்வளோ விதைகளை கொடுத்துருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ ரூபா நீர் எனக்கு கொடுத்துருக்கிற விதை, இந்த விதைகளை ஆண்டவரை அறுவடையாய் மாற்ற உம்மால முடியும். இதை நான் ஆண்டவரை விதையாய் பார்க்குறேன், உம்மை நம்பி நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், விசுவாசத்தை வளர செய்த அதே ஆண்டவர் உங்கள் கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் விதையாக பார்த்தீங்கன்னா அதையும் கர்த்தரால் வளர செய்ய வைக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை வளர செய்ய? கிறிஸ்தவ மக்கள் பொருளாதாரத்தில் மாத்திரம் கர்த்தரை நம்புறதே கிடையாது. எல்லாத்துலேயும் நம்புவாங்க, சுகத்துக்கு நம்புவாங்க, மற்ற எல்லாத்துக்கும் நம்புவாங்க. இந்த பொருளாதாரத்தில் கர்த்தரை ஆசீர்வாதம் அதை மட்டும் அதில் மாத்திரம் மைண்டையும் கொடுக்கறதில்ல, இருதயத்தையும் கொடுக்கறதில்ல. அதுதான் இன்னைக்கு சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றையும் கர்த்தர் எப்படி விதையாக பார்க்குறாரோ உங்கள் கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் விதையாக பார்க்குறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை நான் சொல்லலை, கர்த்தர் எப்படி பார்க்குறான்றதை நீங்கள் விளங்கிட்டு கர்த்தர் பார்க்கும் விதமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் விதையை ஒரு நாளும் ஒளிச்சு வைக்கவே மாட்டீங்க, ஒரு நாளும் விரயம் பண்ண மாட்டீங்க. கர்த்தர் விரும்புகிறபடி ஆண்டவர் உபயோகப்படுத்த சொல்கிற விதமாக கேட்டு கேட்டு ஆண்டவரே என்ன செய்யணும், ஒரு நன்மை வருதா, ஒரு பெருக்கம் வருதா, ஒரு ஆசீர்வாதம் வருதா, எங்கேயோ என்ன பல வருஷமாக முடங்கியிருந்த பணம் திடீர்னு நம்ம கைக்கு வரும், வந்த உடனே கர்த்தர்ட்ட கேட்கணும், இதை வச்சு நான் என்ன பண்ண ஆண்டவர், இவ்வளோ விதையை கொடுத்துருக்கிறீரே என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்குறோமா? யோசித்து பாருங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பணம் முடங்கி போயிருக்கலாம், ஆனால் கர்த்தரை திருப்பியும் வர வச்சிருப்பாரு. வர வச்ச உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த விதையை கொடுத்துருக்கிறீரே என்ன செய்யணும் ஆண்டவரே, இதை நீர் விதையா பார்க்குறீர், நானும் அதை விதையா பார்க்குறேன், விதைக்கிறேன் ஆண்டவரே. அந்த எண்ணம் என்னைக்கு வரலையோ நான் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம ரிலை பண்ண. ஏன்னா கர்த்தர் தம்முடைய கோட்பாடு, கர்த்தர் அந்த விதையின் கோட்பாடின்படி தான் விதையை விதைக்கும் போது அது எப்படி விளைச்சலை கொடுக்குதோ அது போல் கர்த்தர் சொல்ற நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் விதையா பார்க்குறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் என்னவா பார்க்குறாரு, அவர் விதையா பார்க்கறது போல நானும், சொல்லுங்க வாய்த்திருந்து, நானும் இன்னிலிருந்து கர்த்தர் என் கையில் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நான் என்னவா பார்க்குறேன். விதையா பார்த்தீங்கன்னா விதைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக விதைப்பீங்க, உபயோகப்படுத்த வேண்டிய இடத்துல உபயோகப்படுத்துவீங்க. விதையா பார்க்க விதைன்ற சவுண்டு கேட்டுச்சுன்னா அறுவடைன்ற சவுண்டு அது கூடவே கேட்க ஆரம்பிக்கும். கேட்கும் போது நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் குறைப்படுகிற நிலைக்கு கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்காமல், நீங்கள் கர்த்தர் விதையா பார்க்குறதெல்லாம் விதையா பார்த்து உங்கள் இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக விதைக்கும் போது நான் சொல்கிறேன், பொருளாதாரத்திலும் இன்னைக்கு ஒருவேளை கீழே ஆழத்தில் இருக்கிற நிலையில் இருக்கலாம், அந்த இடத்துலேருந்து கர்த்தர் உங்களை படிப்படியாக உயர்த்தி உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தரால் நிறைவாக்க முடியும். அதை நிறைவாக்குவதற்கான முதல் படி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற எவ்வளோ ரூபானாலும் ஒரு ரூபானா கூட அதை விதையா பாரு. If you can see every single rupee as a seed, அந்த விதைக்கு என்ன வல்லமை இருக்குன்னு கர்த்தர் அதனுடைய வேலையை நிச்சயமாக செய்வார். அந்த விதைக்கான வல்லமையை நம்ம உண்டாக்கக்கூடிய விதத்தில் அந்த விதையை உபயோகப்படுத்துகிறேன்னா,
விதையை கையில் வச்சிருந்தா அது வேலை, அதனுடைய பவரை நான் முடக்கிறேன். கர்த்தர் சொல்ற பூமி பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்ன உடனே பூமி அதை பிறப்பித்துச்சான். பாருங்க, அந்த வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்ற பூமி பிறப்பிக்க கடவுள்னு சொன்ன உடனே அது அப்படியே ஆச்சான். பாருங்க என்ன அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்றாரு. 11ஆம் வசனம் வாசிப்போமே. அப்பொழுது தேவன் பூமி ஆனது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேலே தங்கள் தங்கள் விதைகளை உண்டாக்குகிற கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ண, என்ன சொன்னார் ஆண்டவர்? முளைப்பிக்க கடவது என்றார். அப்படியே எத்தனை பேர் நம்புறீங்க? முளைப்பிக்க கடவுது. அந்த விதைய முளைக்கணும், அந்த விதைகள் விதைக்கப்படணும், முளைக்கணும்னு ஆண்டவர் கமாண்ட் பண்ணாராம். பாருங்க, அந்த விதையெல்லாம் சிருஷ்டிகருக்கு முன்னாடி போய் பணிந்து நீ சொல்றபடியே செய்யற. அதான் அதுக்கு அர்த்தம். அது சொல்லியிருக்கு அந்த வசனத்தின் முடிவில் சொல்ல, அது அப்படியே. எஸ் மாஸ்டர், வி ஒபே யுவர் கமாண்ட். நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில் கொடுத்துற ஒவ்வொரு ரூபாவையும் நீங்க விதையா பார்த்து அந்த விதையை விதைப்பீங்கன்னா, கர்த்தர் இங்க எப்படி சொன்னார்? அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லியிருக்கிறபடியே நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துற ஒவ்வொரு ரூபாவையும் நீங்க விதையா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன் அறுவடை இருக்குது. வாயத்தம் என்ன இருக்கு? எத்தனை பேருக்கு அறுவடை வேணும்? கையை உயர்த்தி எத்தனை பேர் எனக்கு நல்ல அறுவடை வேணும் அப்படின்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அறுவடையே வேணான்றவங்களாம் இருக்கிறீங்க, பரவாயில்ல, நீங்களாம் வல்லவர்கள். நேராக பரலோகம் போயிட வேண்டியது தான். ஏன்னா பூமியில் வாழ்கிற எனக்கு நல்ல அறுவடை வேணுன்றவங்க நல்லா கையை உயர்த்துங்க. நல்ல அறுவடை வேணும்னா விதை எதுன்னு கண்டுபிடிக்கணும். விதையை கண்டுபிடிக்காம அறுவடை கிட்ட போய் நிற்கக்கூடாது. விதையை விதைக்காம அறுவடை பண்ணிடுவேன்னு போயிட்டீங்கன்னா ஏமாற்றம் தான் வரும். அதுதான் கர்த்தர் எதெல்லாம் விதைன்னு அழைக்கிறாரு. அதை தான் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில் கொண்டு வர ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் விதையா பார்க்குறாரு. நான் அதை விதையா பார்த்து விதைக்கும் போது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். கர்த்தர் கொடுக்கும் போதும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யும் போதும் பெஸ்ட்டாக செய்யணும். உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் செய்யும் போதும் பெஸ்ட்டாக செய்யணும். ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் விதையாக பார்க்குறேன். இந்த விதை, இந்த விதையினுடைய உபதேசம், இந்த விதையினுடைய கோட்பாடு, the principle of seed will never change. அது மாறவே மாறாது. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், பஞ்சங்கள் வரலாம், எப்பேற்பட்ட காலத்திலும் நான் சொல்றேன் இந்த விதையின் உபதேசம், இந்த விதையின் கோட்பாடு வேதம் சொல்லியிருக்க அது அப்படியே ஆயிற்று. கையை விதை சொல்லுங்க, அது அப்படியே. கர்த்தர் விதை என்ன வேலையை செய்யணும்னு சொன்னாரோ அது அந்த வேலையை அப்படியே செய்யுமா. நீங்க உங்க கையில கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றையும் ஒரு விதையா பார்த்து அந்த விதையை கொண்டு போய் நீங்க விதைப்பீங்க. நான் சொல்றேன் அது அப்படியே ஆகும். அந்த விதைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வல்லமையான விதைகளை கர்த்தர் உங்க உழைப்பை ஆசீர்வதித்து உங்க கையில பணமாய் கர்த்தர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது இதை நான் விதையா பார்க்கலன்னா நான் அறுவடையை அனுபவிக்க முடியாது. நல்ல அறுவடையை, அம்பாரமான அறுவடையை பார்க்கணுன்னா உங்கள் கையில் வர ஒவ்வொரு ரூபாவையும் விதையா பாருங்க. அந்த விதையை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கணும், செய்ய வேண்டிய காரியத்தை அதை வைத்து நீங்கள் செய்யணும். செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று செய்வார். ஏமாற்றம் அடையாதபடி நல்ல அறுவடையை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வாரா? எளிமை நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீ எதெல்லாம் விதைன்னு அழைக்கிறீரோ அதையெல்லாம் நான் விதையா என் இருதயத்தில் விதைக்கிறேன். சொல்லுங்கள் உயர்த்திறந்த விசுவாசம். ஆண்டவரே, நீர் விதைன்னு அழைக்கிறீர். தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு விதைன்னு அழைக்கிறீர். ஆண்டவரே, விசுவாசிகளை ஒரு விதைன்னு நீர் அழைக்கிறீர். இயேசு கிறிஸ்துவையே ஒரு விதை நீர் அழைக்கிறீர். இன்னைக்கு அதெல்லாம் விதைன்னு அழைத்தவர் எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து எங்கள் கையில் கொண்டு வருகிற ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் விதை என்று நீர் அழைக்கிறீர். எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, அதை இன்று முதல் நான் விதையா பார்க்கணும். ஆண்டவர், அதை காசா பார்க்கக்கூடாது, அதை ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது, அதை ஒரு விதையா பார்க்குறேன்.
நல்லா கவனிங்க. சம்பாத்தியம் கையில் பணம் வந்த உடனே இதை ஒரு பணமாக பார்க்கக்கூடாது. உலகத்தான் பணத்தை பணமாக தான் பார்ப்போம். ஆனால் கிறிஸ்தவ மக்கள் நாம் கர்த்தர் நம்ம கையில் நம்முடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற ஒவ்வொரு ரூபாவையும் நான் விதையா பார்க்குறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு ரூபாவையும் நான் விதையா பார்க்குறேன். அது என்ன நன்மை வந்தாலும் சரி, என்ன உயர்வு வந்தாலும் சரி, அதை நான் விதையா பார்க்கும்போது அதை கரெக்டாக உபயோகப்படுத்த கூடிய அறிவை கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஒரு விவசாயிக்கு விதையை எப்படி உபயோகப்படுத்தணுன்ற அறிவு அவனுக்கு இருக்கோ, அது போல இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கர்த்தர் விதைய, வசனம் என்னும் விதைய விதைக்கிற ஒரு மனுஷனா மாத்திர. அந்த விதையை எப்படி நம்ம விதைக்கணும், எதெல்லாம் கர்த்தர் விதைன்னு அழைக்கிறாரோ, இன்னைக்கு நான் அதை விதை என் வாழ்க்கையில நான் அறிக்கை பண்றேன், நம்புறேன். ஒருபோதும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கை கொள்ற நம்மளை அவர் மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ற கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே என் கையில் நீ கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் ஒரு விதையா பார்க்குறேன். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே விசேஷமாய் பணத்தை என் கையில் நீர் கொடுக்கும் போது அதை நான் ஒரு விதை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க அந்த வார்த்தையை, பணத்தை நீர் என் கையில் கொடுக்கும் அதை விதையா பார்க்குறேன். நிறைய நேரம் அதை நான் விதையா பார்க்கறது இல்லை ஆண்டவரே, அதுதான் பிசாசு திருடிட்டு போயிடுறான். நிறைய பணம் விரயமாகுது பாருங்க, நிறைய பேருடைய பணம் நஷ்டமா போகுது. காரணம் என்ன, அதை விதையா பார்க்கறது இல்லை. எவனோ ஒருத்தன் ஏமாதி எடுத்துன்னு போயிடுறான். நீங்க சம்பாதிக்கிற கர்த்தர் உங்க உழைப்பு ஆசீர்வதித்து கொடுக்குற ஒவ்வொரு சம்பாத்தியத்தையும் கர்த்தாவே இது நீர் எனக்கு கொடுத்த விதை ஆண்டவரே, இது விரயம் ஆகக்கூடாது, நான் விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கணும், உபயோகப்படுத்த வேண்டிய இடத்துல உபயோகப்படுத்தணும். இதை ஒருத்தனும் திருடக்கூடாது. என் உழைப்பில் வர வேண்டிய நன்மை ஒருத்தனும் திருடக்கூடாது ஆண்டவரே. என் பணம் ஒருத்தனாலும் ஆண்டவரே திருடப்படக்கூடாது. சத்துரு திருடுறவன் நம்ம சுற்றி வரான். பொருளாதாரத்தை திருடக்கூடாது பிசாசு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவுடைய பொருளாதாரத்தை பிசாசு திருடிட்டு போயிட்டு இருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க தான் இன்னைக்கு நமக்கு பலதை விதையாய் காண்பித்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு அறிவை நம்ம கொடுத்துக்கிறார். நம்ம கையில் வர ஒவ்வொரு ரூபாவையும் கர்த்தர் விதையா பார்க்குறார். எத்தனை பேர் நீங்க இன்று முதல் ஆண்டவரே நீர் என் கையில் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நான் ஒரு விதையா பார்க்கிறேன் ஆண்டவரே, ஐ கன்சிடர்ட் as a seed. விதைக்க வேண்டிய இடத்துல விதைப்பேன், உமக்கு நான் விதைக்க வேண்டியதை விதைப்பேன், வாழ்க்கையில் நான் உபயோகப்படுத்த வேண்டிய காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவேன். ஒரு நாளும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த விதையை நான் விரயம் பண்ண மாட்டேன். அன்பின் பரலோக பிதாவே, நீர் என்ன சொல்ல சொன்னீரோ அதை நான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் an instrument. நான் ஒரு ஆண்டவரே வெறும் ஒரு கருவி தான். என் வாயில நீர் போட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் உம்முடைய வார்த்தை. இங்க வந்து கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களை பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒரு பிரேக் த்ரூவை உண்டு பண்ண உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீர். இனி வரக்கூடிய வாரங்கள் அவங்க கேட்க போற சத்தியங்கள் ஆண்டவரே, எப்படியெல்லாம் இந்த விதை என்னும் இந்த பணம் ஒரு விதையாக கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார், அதை நான் எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்ண போறாரு. இந்த விதை என்ற சத்தம் கேட்கும் போதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அறுவடை என்ற சத்தம் அவங்களுடைய இருதயத்தில் தொனிக்கட்டும் ஆண்டவரே, அது ஓங்கி தொனிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை ஆண்டவரே வரக்கூடிய நாட்களில் நீர் உண்டு பண்ண போகிறீர். அதுக்கு தான் நீர் இதெல்லாம் சொல்லி எங்களை ஆயத்தப்படுத்துறீர். நாங்கள் ஒரு இடத்திலும் போய் கையேந்திரவங்களா இருக்கக்கூடாது. எங்க கரத்தை திறந்து தாராளமாய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் இருக்க, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க வாழ்க்கையின் மேல் வர்ஷிக்க, இதெல்லாம் எங்களுக்கு நீ சொல்லித் தரீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேலான நிலையில கர்த்தர் எங்களை வழி நடத்தும். அநேகருக்கு நாங்கள் உம்முடைய அற்புதமான சாட்சிகளை சொல்லுகிற பாத்திரங்களாய் எங்களை உபயோகப்படுத்தும். கேட்டவர்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதை செய்யும் போதுதான் அவர்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னீரே ஆண்டவரே, புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கேட்கணும். இன்னைக்கு ஆவியானவர் நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களை கேட்க பண்ணியிருக்கிறீர். இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு இருதயமும் கடினமா போகாம கேட்டதை போய் அப்படியே கை கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகள்
தசம பாகம், ஸ்தோத்திர காணிக்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் உழைத்து அதில் வருகிற பணத்தை உம்முடைய பிள்ளைகள் இன்று முதல் அதை ஒரு விதையாய் பார்க்கட்டும். அந்த விதையா பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தொனி உண்டாகணும், ஒரு சத்தம் எழுமணும். அறுவடை 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 என்கிற சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் குறைவு ஏற்பட்டிருக்கோம் அங்கெல்லாம் அறுவடை உண்டாகட்டும். எங்கெல்லாம் ஏமாற்றம் வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அறுவடை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அது வெளியே வர உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அப்படி இந்த பிளஸிங்ஸ் என்ற சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களுடைய பொருளாதார நிலையை கர்த்தர் நீர் பெருகப்படுத்துகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்படியே குறைந்த நிலையே இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் எங்களை பழுகி பெருக பண்ணுகிற தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய ஆவிக்குரிய விதத்தில் மாத்திரமல்ல, எங்க கையில் நீர் கொடுக்கிற எல்லா பொருளாதாரத்திலும் அப்படிப்பட்ட பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். நீர் விரும்புகிறபடி நாங்கள் வளர, அந்த வளர்ச்சியில் நாங்கள் எப்பொழுதுமே முக்கியப்படுத்த, அதை எப்பொழுதும் உமக்கெண்டே உபயோகப்படுத்த எங்களை கிருபையாய் தொடர்ந்து வழி நடத்தும். ஆசீர்வதியும் பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களை காத்து நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமையடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.